ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போது நம்ம கௌதமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சரியான ஆப்பு நடந்திருக்கு இல்லையா? இலக்கியாவும் கௌதமும் சரியான பல்பு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தா இல்லையா? இந்த சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு? அப்படின்ற ஒரு விஷயம் அஞ்சலிக்கு கூட தெரியாது. ஆனா இப்போ நம்ம வசந்துக்கு தெரிஞ்சு, வசந்த் நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணி, நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் இப்ப நான் இங்க ஒரு ஆள பார்த்தேன். அவங்க சொல்றது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, இப்போ நீங்க இப்ப அஞ்சலிய அஞ்சலியோட கர்ப்பத்த டெஸ்ட் பண்றதுக்காக நேரா ஹாஸ்பிட்டல் போனீங்க. கரெக்ட்டு தானே? அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தா, ரெட்டை குழந்தை துள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, "டேய் எப்புட்றா வசந்த் நீ எல்லாத்தையுமே பார்த்த மாரி சொல்ற" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நான் எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறேன் மாமா. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு காரணம், அதாவது அப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன? யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சஸ்பென்ஸோடயே சொல்றது மட்டும் இல்லாம, ஒரு சில ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு மாமா. நீங்க இந்த ஒரு ஆதாரத்த வச்சீங்க அப்டின்னா, அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்டின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த டாக்டர் பொய்யா ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க அப்டின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்டின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு எவிடன்ஸ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு அனுப்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் அதாவது ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இலக்கியாவ அரெஸ்ட் பண்ணி அதாவது அந்த போலீஸே பார்த்தீங்கன்னா, இத ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம கௌதமும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த ஒரு டைம்ல தான் வசந்த் ஃபோன் பண்றான். அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த்க்கு இங்க நடக்கிற விஷயங்கள் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அரசு டாக்டர பார்த்தீங்கன்னா வேலைக்கு வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ நேரா அந்த எஸ்எஸ்கே அந்த டாக்டர மீட் பண்ணி ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கான். டாக்டர் நீங்க வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டீங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்றாங்க, "அங்க நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். எங்க பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் ஒயர கண்டுபிடிச்சிருவாளோ அந்த இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா அவ எதையுமே கண்டுபிடிக்கல. அதுல குழந்தைங்கள பார்த்த ஷாக்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ மீளல. அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம எப்படி இந்த ஒரு பிளான பண்ணீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அஞ்சலியோட மொத்த ஜாதகமும் என்கிட்ட வந்துடுச்சு. அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றதையும் தாண்டி, அவளால கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவ உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்து, இப்படி பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். அப்படின்ற மாரி சொல்லி எஸ்எஸ்கே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா குடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் இது எல்லாத்தையுமே நம்ம வசந்த் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, அப்போ அக்கா ஜெயில்ல இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கௌதம்க்கு அனுப்பிச்சு விட்டு, இதுதான் மாமா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எப்படியோ பார்த்தீங்கன்னா, என் கண்ல பட்டதனால நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ வச்சு முதல்ல அக்காவ சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இலக்கியா பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல போய் நின்னா என்ன நடக்கும்? அஞ்சலியோட கர்ப்ப ரிப்போர்ட்ட வச்சு இலக்கியா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஆனா நம்ம கௌதம் கொண்டு போற அந்த ஆதாரத்த வச்சு இலக்கியா பார்த்தீங்கன்னா, உண்மையா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் தான் ஃபேக் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, கடைசியில மறுபடியும் அந்த கோர்ட்லயே வச்சு அஞ்சலிய செக் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வசந்த் இந்த மாரி மாஸ் காட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.